نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. روى الإمام الترمذي في كتابه بسند حسن عن أبي هريرة رضي الله تعالى عنه قال النبي صلى الله عليه وسلم إذا عظمت أمتي الدنيا نزعت هيبة الإسلام وإذا تركت الأمر بالمعروف والنهي عن المنكر حرمت بركة الوحي أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் இவ்வையகத்தை படைத்து நீதியான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஏகவன் அல்லாஹ் அவனுக்கு உரித்து சாந்தியும் சமாதானமும் எம் ஈருடைய மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை சுன்னாக்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஊன்கள் மற்றும் கியாமத் நாள் வரைக்கும் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே இஸ்லாமிய நெஞ்சங்களே, அனுதினமும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் குறிப்பாக நாமும் அல்லாஹ் மாத்திரம் இருக்கக்கூடிய நடுநிசையில் நாலு சுவருக்கு மத்தியில் தனிமையில் அல்லாஹ் அஞ்சு பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக அடியேனுக்கும் உங்களுக்கும் வசியத் நசீஹத் செய்து கொள்கின்றேன். அக்குர்ன ஜிமித்ருமாவுடைய 4ஆம் வார குத்துபா இம்மாதம் முஹர்ரமுடைய மாதத்துடைய சிறப்புகள், அதனுடைய மாண்புகள், அதனுடைய வரலாறுகள் சம்பந்தப்பட்ட விடயங்களை இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு ஆச்சரியமான ஆயத்தை பேசியிருக்கிறான். வரஃபஅனா பஅதக்கும் ஃபௌக பஅத், உங்களில் சிலரை விட சிலரை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம், அந்தஸ்தில் உயர்த்தியிருக்கிறோம், மாண்பில் உயர்த்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பேசியிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய சுன்னah அல்லாஹ் பொதுவாக படைத்த படைப்பினங்களுக்கு மத்தியில் ஒரு ஏற்ற தாழ்வை வைத்து அதில் கண்ணியங்களை மாண்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். மனித கோடியை படைத்த அல்லாஹ் அதில் நபிமார்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான், ரசூல்மார்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அதிலும் குர்ஆனில் பேசப்பட்ட 25 நபிமார்களை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அதிலும் 5 பேர் உல் அஸ்மன் சொல்லக்கூடிய 5 பேர்கள், அதிலும் خليل இப்ராஹிம் ஹபீபே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறார். நேரங்களை படைத்த அல்லாஹ் இரவு நேரத்தில் தஹஜ்ஜுடைய நேரத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். இரவுகளை படைத்த அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் மாண்புமிகு இரவாக வைத்திருக்கிறார். நாட்களை படைத்த அல்லாஹ் அன்பானவர்களே ஜுமாவுடைய நாளை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். தேசங்களை பூமிகளை படைத்த அல்லாஹ் மக்கா முகர்ரமா
மதீனா முனவ்வரா பலஸ்தீனுடைய பூமியை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் 12 மாதங்களை படைத்த அல்லாஹ் 4 மாதங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் இந்த 4 மாதங்களையும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அதில் ஒரு மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம், முஸ்லிம்களுடைய ஆரம்பமாவது மாதம், முஸ்லிம்களுடைய வருடத்தை தொடங்கக்கூடிய மாதம், புத்தாண்டு என்று சொல்லலாம். அப்படியான ஆரம்ப மாதத்தில் அன்பானவர்களே நானும் நீங்கள் வீட்டிருக்கிறோம். முஸ்லிம்களுடைய நாட்காட்டியில் இன்னொரு வருடம் பிறந்திருக்கின்றது. 1447வது வருடத்தில் இருக்கிறோம். 1447வது வருடத்தில் இருக்கிறோம். முஹர்ரமுடைய ஆரம்ப நாள் இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாட்காட்டி இருக்கின்றது, இஸ்லாமிக் கேலண்டர், ஹிஜ்ரி கேலண்டர் இருக்கின்றது. அதனுடைய மாண்புகளையும் அதனுடைய முக்கியத்துவங்களையும் அதனுடைய தேவைப்பாடுகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் ஜகாத் கொடுக்கிறார் என்று சொன்னால் அவருக்கும் அங்கே தேவைப்படுகின்றது முஸ்லிம்களுடைய இஸ்லாமிய ஹிஜ்ரி கேலண்டர். ஒரு தனவந்தர் ஹஜ் போக போகின்றார், அங்கேயும் அவருக்கு தேவைப்படுகின்றது இஸ்லாமிக் ஹிஜ்ரி கேலண்டர். ஒரு பெண்மணி இத்தா இருக்கின்றாள், அங்கே அவளுக்கும் தேவைப்படுகின்றது இஸ்லாமிக் ஹிஜ்ரி கேலண்டர். பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் மென்சஸ் உடைய விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் அங்கே அந்த பெண்மணிக்கு தேவைப்படுகின்றது ஹிஜ்ரி கேலண்டர். தலாக் எடுத்துக்கொண்டாலும் அன்பார்ந்தவர்களே இபாதத்துகள் அத்துணையிலும் சம்பந்தப்படுகின்றது இஸ்லாமிக் ஹிஜ்ரி கேலண்டர். நாம் இன்றைக்கு ஹிஜ்ரி கேலண்டருக்கு, இஸ்லாமிய நாட்காட்டிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எமது சிறார்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய நாட்காட்டியில் எவ்வளவு புரிதல்கள் இருக்கின்றது, எவ்வளவு அறிந்து வைத்திருக்கிறார்கள். சில சகோதரர்களும் கேட்டால் என்ன மாதம் என்று கேட்டாலும் அவருக்கு தெரிவது கிடையாது. எந்த வருடத்தில் இருக்கின்றோம் அவர்களுக்கு புரிவது கிடையாது. அன்பார்ந்தவர்களே, சிலர்களுக்கு 12 மாதங்களில் ஆங்கிலத்தில் ஒரு நிமிடத்தில் சொல்லிவிடுவார்கள். கவலையான செய்தி, அரபு கலண்டரில் வரக்கூடிய மாதங்களை சரியான முறையில் சொல்ல முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைமையில் இருக்கிறோம். இஸ்லாமிய கலண்டர் உருவாகுவதற்கான அந்த சரித்திரத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், ஏன் இதை முற்படுத்தி இருக்கிறார்கள், ஏன் இதை உருவாக்கி இருக்கிறார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் பொதுவாக ரோமர்களுடைய பாரசீகர்களுடைய திகதியை வைத்து கடித போக்குவரத்து நடந்து கொண்டிருந்தது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிகமான தேசங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு கவர்னரை அனுப்பியிருந்தார்கள் தூர பிரதேசத்துக்கு. அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா ஒரு கடிதத்தை அனுப்புகிறார்கள். அமீருல் முஃமினீன், நாம் இஸ்லாமிய விடயங்களை செய்து கொண்டிருக்கிறோம், இஸ்லாமிய ஆட்சிகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ வல்லமைகள் எங்கள் இருக்கின்றது, ஆளுமைகள் இருக்கின்றது, சொத்துக்கள் இருக்கின்றது. ஆனால் எம்மிடத்தில் மிக ஒரு பலவீனமான செய்தி இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், நாம் கடிதம் எழுதினால் எங்களுக்கு பிரத்தியமான ஒரு தேதி கிடையாது, எங்களுக்கு பிரத்தியமான ஒரு ஆண்டு கிடையாது. இதை நாம் முடிவெடுக்க வேண்டும், இதற்கு நாம் தயாராக வேண்டும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனடியாக முக்கியமான சஹாபாக்களை மதீனா முனவ்வராவில் ஒன்று சேர்க்கிறார்கள். மதீனா முனவ்வராவில் ஒன்று சேர்த்த ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த நிலைமையை பற்றி பேசின நேரத்தில் சஹாபாக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள். நிச்சயமாக இன்றைய தினம் முஸ்லிம்களுக்கு தனித்துவமான பிரத்யேக
ரகசியமான ஒரு ஆண்டை நாம் தெரிவு செய்ய வேண்டும். மதீனா முனவராவில் சேர்ந்த முக்கியமான சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆலோசனைகளை முன்வைத்தார்கள். ஒரு சஹாபி சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆமுல் ஃபீல், அந்த ஆமுல் ஃபீல் வைத்து முஸ்லிம்களுடைய முதலாவது ஆண்டு என்று தீர்மானிப்போம் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு சஹாபி சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போனார்களே, அந்த தாயிஃபுடைய பயணத்தை வைத்து முஸ்லிம்களுடைய முதலாவது ஆண்டாக நாங்கள் நிர்ணயிப்போம் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்ன நேரத்தில் சில மூத்த சஹாபாக்கள் சொன்னார்கள், நாம் முஸ்லிம்களுடைய வெளிச்சம் உருவாகின காலம், முஸ்லிம்களுக்கு தைரியத்தை கொடுத்த காலம், முஸ்லிம்களுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் வீர நடை போட்ட காலம், அது என்னவென்று சொன்னால் ஹிஜ்ரத்துடைய பின்னால காலம் தான். ஹிஜ்ரத்துடைய பின்னால் உள்ள காலம் தான். ஹிஜ்ரத்துடைய பயணம் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 450 கிலோமீட்டர் போக வேண்டும். அவர்களும் அவரோட உற்ற நண்பரும் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நடையாக நடந்து போகிறார்கள் மதீனா முனவராவுக்கு. 450 கிலோமீட்டர் உயிரை துச்சமாக மதித்து மிகவும் பயங்கரமான பயணத்தை முகம் கொடுக்கிறார்கள். அந்த பயணத்துக்கு பின்புதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி முஸ்லிம்கள் சாலை சாலையாக மதீனாவுக்கு வந்தார்கள். எனவே ஹிஜ்ரத்துடைய அந்த பயணத்தை வைத்து நாம் முஸ்லிம்களுடைய முதலாவது ஆண்டாக நினைப்போம். ஹிஜ்ரத் தான் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் ஒரு வெற்றியை கொடுத்த காலம். ஹிஜ்ரத் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பெரிய வெற்றியை கொடுத்த பயணம். எனவே அந்த பயணத்தை வைத்து முஸ்லிம்களுடைய முதலாவது ஆண்டை நிர்ணயிப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நானும் நீங்களும் 1447வது வருடத்தில் முதலாவது நாளில் காலடி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் 1447 வருடங்களுக்கு முன்னால் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தேசம் மக்கா முகர்ரமாவை தீனுக்காக வேண்டி தியாகம் செய்து 450 கிலோமீட்டர் உற்ற தோழர் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடன் உயிரை துச்சமாக மதித்து நடந்து 1447 வருடங்கள். இரண்டாவது மஷூரா முன்வைக்கிறார்கள். ஆண்டை தீர்மானித்து விட்டோம். எந்த மாதத்தை வைத்து நம் மாதங்களை ஆரம்பிக்கின்றது? 4 மாதங்கள் இருக்கின்றது. சிறப்பான 4 மாதங்கள். குர்ஆன் இறங்கிய மாதம் ரமதானுடைய மாதம் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபீஉல் அவ்வல் மாதம் இருக்கின்றது. சிறப்பான மாதங்கள் இருக்கின்றது. எந்த மாதத்தை வைத்து இஸ்லாமிய வரலாறில் முதலாவது மாதமாக நாங்கள் தீர்மானிக்கின்றது? சஹாபாக்கள் சொன்னார்கள், முஹர்ரமுடைய மாதம், தாசுஆ ஆஷூரா நோன்பை வைத்திருக்கக்கூடிய மாதம் முஹர்ரமுடைய மாதம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ கபூலாகின மாதம் முஹர்ரமுடைய மாதம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சூனியக்காரனிலிருந்து பாதுகாத்த மாதம் முஹர்ரமுடைய மாதம். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து பாதுகாத்த மாதம் முஹர்ரமுடைய மாதம். எனவே இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த முஹர்ரமுடைய மாதத்தை வைத்து நாம் முஸ்லிம்களுடைய வரலாற்றில் ஆரம்ப மாதமாக கருதுவோம். ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போன ஆண்டை வைத்து துவங்குகிறார்கள். முஹர்ரமுடைய மாதம் முதலாவது மாதமாக துவங்குகிறார்கள். அன்பானவர்களே, நானும் நீங்கள் யோசிக்க வேண்டும்.
நாம் இன்று ஆங்கில நாட்காட்டிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது உலகத்தில் பிணைந்திருக்கின்றது. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கத்தான் வேண்டும். என்றாலும் நாம் முஸ்லிம்களுக்கு பிரத்யேகமான, முஸ்லிம்களுக்கு தனித்துவமான இந்த நாட்காட்டியில், இந்த கேலண்டரில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு புரிதல்களை வைத்திருக்கிறோம். எனவே ஆங்கில நாட்காட்டிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே முக்கியத்துவம் இந்த நாட்காட்டிக்கும், இஸ்லாமிய கேலண்டருக்கும், ஹிஜ்ரி கேலண்டருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஹிஜ்ரா என்று சொல்லும் பொழுது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை விட்டு தீனுடைய தகாசாவுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கபூலியத்துக்காக வேண்டி தனது உடைமைகளையும் உரிமைகளையும் குடும்பத்தை விட்டு பிரிந்த பயணம் ஹிஜ்ராவுடைய பயணம். இரண்டாவது, ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு, அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பாவங்களை விட்டு விலகுவதற்கு அதற்கும் ஹிஜ்ரத் என்று சொல்லுகிறார். இந்த ரெண்டையும் படிக்க வேண்டும். ஹிஜ்ராவுடைய அந்த சம்பவம் இருக்கின்றது. அந்த சம்பவத்தின் மூலமாக பல படிப்பினைகளை அல்லாஹ் எமக்கு வைத்திருக்கிறார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நுபுவத்தை கொண்டு வருகிறார்கள், தஅவத்துடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பல விதத்திலும் நெருக்கடிகள், சோதனைகள். ரசூலுல்லாஹ்வை ஆரம்பத்தில் எதிர்த்தது, ரசூலுல்லாஹ்வை ஆரம்பத்தில் வேண்டாம் என்று சொன்னது, ரசூலுல்லாஹ்வை ஆரம்பத்தில் தூரமாக்கினது. அன்பார்ந்தவர்களே, எதிரிகள் அல்ல, அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கம், எந்த கஅபாவை இன்று நாம் தரிசிக்க நினைக்கின்றோமோ, எந்த கஅபாவை மௌத்துக்கு முன்னால் தரிசிக்க நினைக்கின்றோமோ அதே கஅபாவில் 360க்கு மேற்பட்ட சிலைகள் இருந்தன. அந்த கஅபாவுடைய ஓரப்பகுதியில் நிர்வாணமாக மக்கள் திரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த கஅபாவுடைய ஓரப்பகுதியில் வட்டி வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த கஅபாவுடைய அந்த பஜாரில் மது விட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த கொள்கைகளை தான் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்க நினைத்தார்கள். இந்த கொள்கைகளை குழி தோண்டி புதைக்க நினைத்தார்கள். அந்த நேரத்தில் குறைஷி காபிர்கள் அபூ தாலிப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தையின் சகோதரர் அபூ தாலிபிடம் ஒரு ரிக்வெஸ்ட் வைத்தார்கள். அபூ தாலிப் அவர்களே, உங்களுடைய மகனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவரிடம் எமது தெய்வங்களுக்கு எதிராக பேச வேண்டாம் என்று சொல்லுங்கள், அவர்களை இந்த கொள்கையிலிருந்து விட்டுவிடுங்கள் என்று சொல்லுங்கள் என்ற வார்த்தைகளை சொன்ன நேரத்தில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் சொல்லப்பட்டது, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு சொத்து செல்வம் வேண்டுமா? உங்களுக்கு சொத்து செல்வம் வேண்டுமா? இதோ தருகிறோம். ஆனால் நீங்கள் இந்த உங்களது கொள்கையை விட வேண்டும். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு தலைமை பொறுப்பு வேண்டுமா? உங்களுக்கு தலைமை பொறுப்பு வேண்டுமா? உங்களுக்கு நிர்வாக பொறுப்புகள் வேண்டுமா? ஹிஜாஸுடைய பொறுப்புகள் வேண்டுமா? இதோ உங்களுக்கு தலைமை பொறுப்புகளை தருகின்றோம். ஆனால் நீங்கள் உங்களது கொள்கைகளை விட வேண்டும். மூன்றாவது சொன்னார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழகிய பெண்கள் வேண்டுமா? இதோ உங்களுக்கு நாங்கள் திருமணம் முடித்து தருகின்றோம், நீங்கள் இந்த கொள்கையை விட வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் அல்லாஹ்
எனக்கு தந்த அமானிதத்தை நான் பூர்த்தி செய்வேன். அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெஞ்சுகிறார்கள், மகனே இந்த கொள்கையை விட்டுவிடு, உனக்கு பயங்கரமான சோதனைகள் வரப்போகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, சாச்சா என்னுடைய வலது புறத்தில் சூரியனையும் எனது இடது புறத்தில் சந்திரனை வைத்தாலும் நிச்சயமாக சத்தியமாக நான் எனது கொள்கையிலிருந்து ஒரு கடுகளவு கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய அமானிதத்தை நான் பூர்த்தி செய்வேன். அன்பார்ந்தவர்களே, மக்காவில் இருக்கும் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் வித்தியாசமான நெருக்கடிகள். அது சுமையா ரலியல்லாஹு தஆலா அவருடைய குடும்பத்தை பயங்கரமாக கொலை செய்தார்கள், சித்திரவதை செய்தார்கள். ஷுஅபி பனி தாலிப் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் முஸ்லிம்களை, இஸ்லாத்தை தழுவியவர்களை அந்த பள்ளத்தாக்கில் அவர்களை குடிபெற வைத்து 3 வருடங்கள் பொருளாதார தடைகளை விதித்தார்கள். இப்படியாக முஸ்லிம்களுக்கு நெருக்கடியான காலங்கள் நாளுக்கு நாள் வருவதை நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனியாவுக்கு ஆரம்பத்தில் ஹிஜ்ரத்தை அனுப்புகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பூர்த்தியான சந்தோஷம் அபிசீனியாவில் கிடைக்கும். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறார்கள், அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய எதிர்காலம் சிறந்த முறையில் வாழ வேண்டும் என்று சொன்னார். முஸ்லிம்களுடைய கேந்திரஸ்தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த கலிமா நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த ஊரை விட்டு பிரிய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய சில மக்கள் சில பிரச்சனையின் காரணமாக அவர்களுடைய சொந்த ஊரை விட்டு வரும் பொழுது எவ்வளவு கவலைப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். பிறந்த ஊரை விட்டு வெளியே போறோம் என்று சொல்றது யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விடுகிறார்கள் தீனுக்காக வேண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவின் மூலமாக ஒரு தெளிவு கிடைத்து விட்டது, நான் மதீனாவுக்கு போக போறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோலை ஃபிக்ஸ் பண்றாங்க, நான் மதீனாவுக்கு போகணும். நான் மாத்திரம் போகக்கூடாது, என்னுடைய தோழர்களை அழைத்து செல்ல வேண்டும். மதீனாவில் இதே போன்ற நெருக்கடிகள் வரக்கூடாது. எனவே மதீனாவை பலப்படுத்த வேண்டும், மதீனாவில் ஒரு களத்தை உருவாக்க வேண்டும், மதீனாவில் கேந்திர ஸ்தலத்தை உருவாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வெல் பிளான். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் முதலாவது செஞ்ச வேலை மக்காவை நோக்கி வரக்கூடிய ஹாஜிகளிடம் ரகசியமாக கதைப்பார்கள், மதீனாவில் எப்படி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவது, மதீனாவில் இஸ்லாமிய களத்தை எவ்வாறு உருவாக்குவது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய்விட்டால் அங்கே ரசூலுல்லாஹ்வுக்கு ஆதரவு கிடைக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாட்கள் போக போக ஒரு களத்தை உருவாக்கி விட்டார்கள் ரசூலுல்லாஹ். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அந்த மதீனா முனவராவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைரிடம் மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகின்றது, மதீனா வாசிகளுக்கு நீங்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வேலை, மக்காவில் இருந்த மூத்த சஹாபாக்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறார்கள் மதீனாவுக்கு. மூத்த சஹாபாக்கள் சல்மான் அல் ஃபாரசி, சுஹைபுர் ரூமி போன்ற மூத்த சஹாபாக்கள் மக்காவுடைய போர்டரை விட்டு தாண்டும் பொழுது காபிர்கள் குறைஷிகள் அவர்களிடம் சொல்கிறார்கள், நீங்கள் ரோம்ல இருந்து வந்தீங்க, பாரிஸ்ல இருந்து வந்தீங்க, மக்காவுல தான் நீங்க சம்பாதிச்சீங்க, எனவே நீங்க மக்காவை விட்டு போகணும்னு சொன்னா
மக்காவில் சம்பாதிச்ச அனைத்து பொருட்களையும் உடைமைகளையும் பணங்களையும் வைத்து விட்டு போக வேண்டும். சில சஹாபாக்கள் நிறைவேற்றினார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா வீர சஹாபி ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஒரு வீர வசனத்தை பேசுகிறார்கள். இதோ நான் மதீனாவுக்கு போக போகிறேன். கஅபாவுடைய நடு பிரதேசத்திலிருந்து சொல்கிறார்கள், இதோ நான் மதீனாவுக்கு போக போகிறேன். எனக்கு பின்னால் என்னை தாக்குவதற்கு வர விரும்புவர்கள், உங்களுடைய பிள்ளைகள் தகப்பனை இழக்க வேண்டும் என்று சொன்னால், உமது பெற்றோர்கள் பிள்ளைகளை இழக்க வேண்டும் என்று சொன்னால், உமது மனைவிமார்கள் கணவனை இழக்க வேண்டும் என்று சொன்னால் என்னை பின்தொடர்ந்து வரட்டும், என்னை தாக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கின்றது. யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் எப்பொழுது ஹிஜ்ரா சொல்றது? நான் எப்பொழுது ஹிஜ்ரா சொல்றது? ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, அஸ்ஸுஹ்பா அஸ்ஸுஹ்பா மஅக யா அபூபக்கர், அஸ்ஸுஹ்பா மஅக யா அபூபக்கர். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நான் ஹிஜ்ரத் போறது உங்களோட தான். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்றாங்க, என்னுடைய வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்தேன், சந்தோஷத்துல தேம்பி தேம்பி அழுதார்கள். அவர்களுக்கு தெரியும் ஹிஜ்ரத்துடைய பயணம் இருக்கின்றதே அது பயங்கரமான. இதர சஹாபாக்களோட பயணம் செய்யறது வித்தியாசம், ரசூலுல்லாஹ்வோட பயணம் செய்யறது பயங்கரம். ரசூலுல்லாஹ்வை கொலை செய்து விட்டால், ரசூலுல்லாஹ்வை தாக்கி விட்டால், ரசூலுல்லாஹ் போகக்கூடிய பயணத்துக்கு ஏதாவது நடந்து விட்டால் இஸ்லாமுடைய முஸ்லிம்களுடைய எதிர்காலம் வித்தியாசமாக மாறிவிடும். என்றாலும் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நானும் உங்களோட போக போறேன். அன்பார்ந்தவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மக்கால ஒரு திட்டம் போடுறாங்க, எப்படி என்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறது, எந்த வீட்டிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறது, எந்த நேரத்தில் பயணத்தை ஆரம்பிக்கிறது. மதீனாவுக்கு போகும் பொழுது வலமையாக வடக்கு திசையில தான் மதீனாக்கு மக்கால் இருந்து போவாங்க. அந்த திசையில போனா எதிரிகள் தொடர்ந்து வந்து விடுவாங்க என்பதற்காக வேண்டி எந்த திசையை மாற்றி போறது, எந்த இடத்துல நடுவில் நிக்கிறது, யாரோட உதவி தேர்ந்தது. அன்பார்ந்தவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சில சகோதரர்களை இணைச்சு கொண்டாங்க. முதலாவது இணைச்சவர் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை, இரண்டாவது அவருடைய மகன் அப்துல்லா பின் அபீ பக்ர் அவர்களை இணைக்கிறாங்க. உங்களோட பொறுப்பு என்னன்னா, நீங்க மக்கால இருக்கணும், மக்கால இரவு நேரத்துல என்ன நடக்குது என்ற செய்தியை நான் சவுர் குகையில் இருக்கும் பொழுது எனக்கு வந்து சொல்லணும். ஆமீர் பின் ஃபுஹைரா ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அடிமை, அந்த அடிமைக்கு சொல்லி இருக்கிறார்கள், நீங்க எங்களுக்கு பால் கறந்து கொண்டு வந்து தரணும். அப்துல்லா பின் உலைகை எந்த மனிதருக்கு சொன்னார், 3 நாட்களுக்கு பின்பு நீங்கள் 2 ஒட்டகங்களை சவுர் குகையுடைய அடிவாரத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். இப்படியாக ரசூலுல்லாஹ் மிகவும் அழகான முறையில் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார். மறுபக்கம் இந்த செய்தி காபிர்களுக்கு, குறைஷிகளுக்கு கேள்விப்பட்ட நேரத்தில் அவர்களும் ஒரு திட்டம் போடுகிறார்கள். தாருன் நதுவாவில் ரசூலுல்லாஹ்வை எவ்வாறு நிறுத்துவது, முஸ்லிம்களுக்கு எவ்வாறு முற்றுப்புள்ளி வைப்பது. وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يُخْرِجُوكَ. ஒரு மனிதர் சொன்னார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி விடுவோம், அவர்களை மக்காவில் ஒரு இடத்தில் பூட்டி வைத்து விடுவோம், அவர்கள் வெளிவராத விதத்தில் அவர்களை பாதுகாத்து வைத்து விடுவோம். அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைத்தால் அவருடைய தோழர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள், உயிராக மதிக்கிறார்கள், எங்கிருந்தாலும் தேடி வந்து விடுவார்கள். இரண்டாவது சொல்லப்பட்டது, அவர்களை
சங்கிலியால் பிணைந்து நாடு கடத்தி விடுவோம் என்று சொன்ன நேரத்தில் அங்கே சொல்லப்பட்டது அவருடைய தோழர்கள் அங்கேயும் சென்று விடுவார்கள். மூன்றாவது சொல்லப்பட்டது அவர்களை கொலை செய்து விடுவோம். நஊது பில்லாஹி மின்ஹா. அந்த நேரத்தில் சொன்ன பதில் இல்ல, ரசூலுல்லாவை ஒரு மனிதர் கொன்று விட்டால், ஒரு கோத்திரம் கொண்டு விட்டால் அவர்களுடன் இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள், ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் குடும்பம் இருக்கின்றதே, மிகவும் ஒரு பயங்கரமான சூழ்நிலை வந்துவிடும். எனவே இந்த மஷூராவும் செல்லுபடியாக மாட்டாது. அபூ ஜஹல் ஒரு மஷூரா முன்வைக்கிறார். எமது குறைஷிகளிலும் 40 ஜவான்களை, 40 குடும்பத்தை சார்ந்த 40 ஜவான்களை தெரிவு செய்வோம். ஒரே நேரத்தில் அனைவருமாக சேர்ந்து கொண்டு விடுவோம். நஊது பில்லாஹி மின்ஹா. அவ்வாறு கொண்டு விட்டால் யார் கொண்டது என்று யாருக்கும் தெரியாதே. 40 குடும்பம் என்று சொன்னால் அது பெரிய விடயமாக மாறாதே என்பதற்காக வேண்டி இந்த மஷூராவை முன்வைத்து அதை கபூல் செய்கிறார்கள். இதே மஷூரா அந்த குறைஷி காபிர்களுக்கு மத்தியில் அமல்படுத்தப்படுகின்றது. இந்த செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வஇத் யம்குரு பிகல்லதீன கஃபரு லியுத்பிதூக அவ் யக்துலூக அவ் யுக்ரிஜூக. காபிர்கள் எப்படியெல்லாம் மஷூரா செஞ்சார்களோ அந்த மஷூராவை அல்லாஹ் வஹி மூலம் ரசூலுல்லாஹ்வை அறிவித்து கொடுத்துட்டார். ரசூலுல்லாஹ் பயணத்துடைய ஏற்பாடை செய்து விட்டார்கள். காபிர்களுடைய இந்த பயங்கரமான நிலைமை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஃபருல் முதஃபர் மாதம் பிறை 27ஆம் தேதி காலை நேரத்தில் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அருமை மருமகன் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அந்த படுக்கையில் வைத்திருக்கிறார்கள். வெளியே வந்து பார்த்தால் 40க்கு மேற்பட்ட வாலிபர்கள் அபூ ஜஹல் முன்னுக்கே இருக்கின்றார்கள். அங்கே பேசப்படுகின்றது, நாளைய நாள் சூரியன் உதயமாகும் நேரத்தில் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்க மாட்டார். நஊது பில்லாஹி மின்ஹா. நாளைய நாள் சூரியன் உதயமாகும் நேரத்தில் முஸ்லிம்களுடைய தலைவர் இருக்க மாட்டார். நஊது பில்லாஹ். இந்த வார்த்தைகள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்பிஹிம் சத்தன் ஃபஅர்ஷைனாஹும் ஃபஹும் லா யுபஸிரூன் என்ற ஆயத்தை ஓதிக்கொண்டு அந்த அவர்களுடைய வீட்டிலிருந்து மதீனாவை நோக்கி புறப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் எம்மை விட்டு தப்பிவிட்டார் என்ற செய்தியை மக்காவுடைய பஜாரில் பேசப்படுகின்றது. அபூ ஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிராக அல்லது உயிரற்ற நிலைமையில் யார் கொண்டு வருகிறாரோ அவருக்கு 100 ஒட்டகங்களை பரிசாக கொடுப்போம் என்று மிகப்பெரிய சபதத்தை போடுகிறார். ஒரு அன்பளிப்பை அங்கே சொல்கிறார். ரசூலுல்லாவை தேடி வடக்கு திசையில் 100க்கும் மேற்பட்ட படைகள் சல்லடை பெற்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தெற்கு பக்கமாக சௌர் குகையை நோக்கி போகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதற்கு பின்பு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சௌர் குகையில் 3 நாட்கள், அதற்கு பின்பு மதீனாவை நோக்கி 450 கிலோமீட்டர் அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த பயங்கரமான பயணத்தில் உதவியாக இருந்தார். குபாவை வந்து சேர்கிறார்கள். மதீனாவில் ரசூலுல்லாவை எதிர்பார்த்து சஹாபாக்களும் வாலிபர்களும் வயோதிபர்களும் சிறார்களும் ரசூலுல்லாவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹர்ரா என்ற பிரதேசத்தில் மதீனாவுடைய அனைத்து மக்களும் ஒன்று சேர்கிறார்கள். இதோ ரசூலுல்லாஹ் வரப்போகின்றார், இதோ ஹபீபுல்லாஹ் வரப்போகின்றார், இதோ எமக்கு வெளிச்சம் வரப்போகின்றது. அன்பார்ந்தவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதீனாவுடைய அந்த போர்டருக்கு உற்ற தோழர் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் மதீனாவுடைய முழு மக்களும் தலஅல் பத்ரு அலைனா
மின் சனியாத்தில் வதா என்ற அழகிய பைத்துகளை படித்து ரசூலுல்லாவை மதீனாவுக்கு அழைத்துக் கொள்கிறார்கள். இந்த அழைத்த சம்பவம் நடந்து இன்று 1447 வருடங்கள் கடந்தது. அதைத்தான் நாம் ஹிஜ்ரி என்று ஹிஜ்ரத்துடைய ஆரம்பமான வருடத்தை வைத்திருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த சரித்திரங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று முஹர்ரமுடைய மாதத்தில் இருக்கின்றோம். இந்த மாதத்தில் 2 முக்கியமான நோன்புகள், தாசுஆ, ஆஷூரா நோன்பு. இந்த 2 நோன்புகளையும் சுன்னத்தான நோன்புகளை பிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று எமது வருடத்தில் ஒரு முக்கியமான வருடத்துக்கு வந்திருக்கிறோம், கபரை நெருங்கி இருக்கிறோம். எமது வாழ்க்கையில் முந்தின வருடத்தில் எவ்வாறு இருந்தோமோ அதே நிலைமையில் இந்த வருடத்தில் இருக்கக்கூடாது. எமது இபாதத்தில் ஒரு முன்னேற்றம் வர வேண்டும். எமது மாதாந்த நோன்புகளில் ஒரு முன்னேற்றம் வர வேண்டும். எமது வாழ்க்கையில் தொழுகையில் பக்குவம் வர வேண்டும். பாவங்களை விட்டு விலக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இபாதத்துகளை சரிவர செய்வதோடு நாம் வியாபாரம் செய்கின்றோமா? வியாபாரத்தில் முன்னேற்றம் எப்படி ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துடைய கோலை சரியாக செட் பண்ணினார்களோ அதே போன்று நாம் வியாபாரம் செய்கின்றோமா? அதையும் திட்டமிட வேண்டும். ஒரு விடயத்தை சரியான முறையில் திட்டமிட்டோம் என்று சொன்னால் அதை தீர்ச்சியை அடைய முடியும். அதே போன்று நாம் மாணவராக இருந்தால் எமக்கென்று ஒரு எம்பிஷன் இருக்கின்றது, ஒரு அடைவு இருக்கின்றது, ஒரு கோல் இருக்கின்றது. அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் எப்படி ஹிஜ்ரத்துக்கு அழகான முறையில் திட்டமிட்டார்களோ அந்த திட்டத்தையும் நாமும் வகுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டில் நல்ல விடயங்களை எங்களை வாழ்க்கையில் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தருள்வாராக. யாரான பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றமுறைகளை மன்னிப்பாயாக, அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யாரான மஹல்லாவை கபூல் செய்வாயாக, உலமாக்களை கபூல் செய்வாயாக, ஹாஃபிதுகளை கபூல் செய்வாயாக, ஹாஃபிதாக்களை ஆலிமாக்களை கபூல் செய்வாயாக, இமாம்கள், முஅஸ்ஸின்கள், யுவதிகள், வாலிபர்களை கபூல் செய்வாயாக, ஆசிரியர்களை கபூல் செய்வாயாக, பாடசாலைகளை மதரசாக்களை கபூல் செய்வாயாக. ஒற்றுமையான மஹல்லாவாக, முன்மாதிரியான மஹல்லாவாக இந்த மஹல்லாவை உருவாக்குமானே. யா அல்லாஹ் கடைசி நேரம் உனக்கு விருப்பமான முறையில வார்த்தை கேட்க செய்வாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் இந்த நாட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் முழு மனித கோடியிலும் முஸ்லிம்களும் இஸ்லாமும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பலஸ்தீனில், கஸா, ராஃபா போன்ற பிரதேசங்களில் இன்னும் எத்தனையோ முஸ்லிம்கள் வாழக்கூடிய நகரங்களில் யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கெல்லாம் யாரெல்லாம் எதிராக திட்டம் போடுகிறார்களோ அவருடைய திட்டங்களை நீ தவிடுபொடியாக்கிறியா யா அல்லாஹ். யா அல்லாஹ் மஸ்ஜித் அக்ஸாவை மீட்டித்தா யா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் அந்த கஸாவை சேர்ந்த அந்த வாலிபர்களும் வயோதிபர்களும் உலமாக்களும் பெண்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். விமோசனத்தை கொடுத்து யா அல்லாஹ், விமோசனத்தை கொடுத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ்வோட முயற்சிகளை கபூல் செய்வாயாக. எத்தனையோ பேர் மக்பரால வச்சிருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ் சில காலங்களுக்கு முன்னால் ஒரு தாய் காலை நேரத்தில் 6 பிள்ளைகளோடு காலை அடைகிறாங்க. மாலை நேரத்தில் அந்த தாய் 6 பிள்ளைகளையும் கபர்ல வைக்கிறாங்க யா அல்லாஹ். அந்த தாயுடைய கண்ணீருக்கு நீ பதில் சொல்லு யா அல்லாஹ். எத்தனையோ சிறார்கள், எத்தனையோ பால் குடிக்கக்கூடிய பிள்ளைகள் தாய் இல்லாமல் தேம்பி அழுகிறாங்க யா அல்லாஹ். அந்த மலைகளுடைய கண்ணீருக்கு நீ பதில் சொல்லு யா அல்லாஹ். உஹதில், பத்ரில், கந்தக்கில் எப்படி நீ உதவி செய்தாயோ அதே போன்ற உதவியை அந்த கஸா பலஸ்தீனுடைய மக்களுக்கு நீ கொடுத்திரு யா அல்லாஹ். இந்த துஆக்களை கபூல் செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத்.